சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. ஒரு வழியாக மக்காச்சோளம் போட்டு நல்லபடியாக முளைச்சி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட இன்னையோட மக்காச்சோளம் போட்டு 8 நாள் ஆக போகுது. இன்றைக்கி 7வது நாள் எல்லாமே. ஆனால் மக்காச்சோளம் எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கோ அதே அளவுக்கு களைகளும் சேர்ந்து தான் முளைச்சி வந்திருக்குது. பார்ப்போம். அடுத்து இன்னொரு இன்னொரு 3 நாள் இல்லை 4 நாள் கழித்து கண்டிப்பாக நம்ம வந்து களைக்குள்ளி அடிக்கிற கொல்லி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஆள் விட்டு களை பறக்க கொல்லி பார்ப்போம். ஆள் கிடச்சின்னா உடனே பறக்கிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது மட்டும் தான் போட்டிருக்கு. அந்த கிழக்கடைசியில் இருந்த அந்த 1 ஏக்கர் வயலில் நம்ம போடவே இல்லைங்க. என்ன காரணம்னா கிணத்துலேயும் தண்ணி இல்லை, பருவமழையும் பெய்யலை அப்படிங்கிறதுக்காக தான். இந்த 1/2 ஏக்கருக்கும் ஃபுல்லாக பாய்ச்சினதுக்கு மட்டும்தான் தண்ணியே கிணத்துல இருந்தது. அதுவும் இந்த பாதி அது இந்த வாய்க்கால் போதில் இந்த வாய்க்காலுக்கு கீழ்ப்புறம் வந்து ஒரு நாள் பாய்ச்சிருக்கேன், மேல்புறம் வந்து ஒரு நாள் பாய்ச்சிருக்கேன். அந்த அளவுக்கு தான் தண்ணியாக இருந்தது. இன்னும் மற்றபடி உள்ள தோப்புகளுக்குள்ள வந்து தென்னை மரம், மாமரம் இதுகளுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்கு. அங்கே அந்த தென்னை மரம் அந்த தோப்புக்கும் பாய்ச்ச வேண்டியிருக்கு. அப்போ மழை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.